அவர்களே ஒரு சகோதரர் மெசேஜ் பண்ணி, நீங்கள் என்ன ஈரானுக்கு ஆதரவானவர்களா அப்படின்னு கேட்டிருந்தார். நான் சொன்ன இந்த விஷயத்தில், இந்த யுத்தத்தில் ஈரானுக்கு நம்ம ஆதரவானவங்க தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே கேட்டால், அது எப்படி உங்களுக்கு தெரியாதா? ஈரான் சிரியாவில் இத்தனை முஸ்லீம்களை கொன்றது, ஈரான் இத்தனை நாடுகள் இத்தனை பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. நான் சொன்னேன், சகோதரரே, அப்போ உங்களுடைய மக்கள், அதாவது உங்களுடைய நீங்கள் ஆதரவு தெரிவிக்கும் அந்த நாட்டு மக்கள் மட்டும் என்னது யமனில் ஃபண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களா? அல்லது நீங்கள் அந்த ஆதரவு தெரிவிக்கும் மக்கள் வந்து சூடானில் என்னது சும்மா அமைதி காத்துக்கிட்டு இருக்கிறாங்களா? கனிவாங்களே, இந்த உலகத்தில் அது எப்படி? அது உங்களுடைய கெட்டவர்கள் மாத்திரம் நல்ல கெட்டவர்கள், எங்களுடைய கெட்டவர்கள் பூரா கெட்டவர்களா? அது எப்படி? அது எப்படின்னு கேட்டேன். கனிவார்களே, பதில் இல்லை. அதுக்கு பின்னால் சொன்னேன், இங்கே பிரச்சனை வந்து அவன் சரி இவன் சரின்றது கிடையாது. என்னுடைய ஆள் தான் என்னது ஜெயிக்க வேணும், உன்னுடைய ஆள் ஜெயிக்கக்கூடாதுன்றது கிடையாது. இங்கே நம்முடைய மிகப்பெரிய நோக்கம் நம்ம எல்லாருடைய நாட்டையும் நாசப்படுத்தி இருக்கும், முழு உலகத்தையும் எனது கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கும் அந்த பெரிய ஷைத்தான் நடங்கிறது. அந்த பெரிய ஷைத்தான் ஆட்டு விற்கிற அந்த எப்ஸ்டீன் ஷைத்தான் ஆட்டு வச்சு அந்த இஸ்ரேல் அழிகிறது. இதுதான் நம்முடைய நோக்கம். அது எவன் அடித்து அவன் அழிஞ்சு போனாலும் அதை நாம் கொண்டாடுவோம். அவன் எவன் அடித்து அவன் கவலைப்பட்டாலும் கண்ணியவான்களே அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். எவன் அழித்து அவன் அழுதாலும் கண்ணியவான்களே அந்த கண்ணீரை கண்டு நம்ம அப்படியே பூரிப்படைவோம். இதுதான் மிக முக்கியமானது. இந்த விஷயந்தான் நம்மளில் கொஞ்சம் பேருக்கு இந்த அதாவது எனது அரசியல் தெரியாது, மத வேறுபாடு தெரியாது. கனிவான்கள் எதுக்கு எடுத்தாலும் அதுக்கு ஒரு மத சாயத்தை பூசிக்கிட்டு, எதுக்கு எடுத்தாலும் அதுக்கு ஒரு லேபலை வச்சுக்கிட்டு சுற்றுறது. கனிவான்கள் இது லேபலுக்குரிய நேரம் இல்லை. நான் ஒற்றுமையை பற்றி அதை பற்றி பேசுகிறது. எவனோ நம்ம எதிரியை அடிக்கிறான், அதுக்குன்னு நம்ம சந்தோஷப்படுறோம். நம்மளால் அடிக்க முடியலை, நமக்கு வக்கு கிடையாது. அதை சுற்றி நான் என்னது நம்ம எதிரியோட காலில் மண்டிட்டுக்கிட்டு கிடைக்கிறோம். வேறு எவனோ நம்ம எதிரிக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அதை கண்டு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். கன்னியாகுமரிகளே இவ்வளவு தான். இதை இப்படி விட்டால் அது அந்த அளவிலேயே முடிந்து வரும். அதை தாண்டி நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அது வேறு கட்டத்துக்கு போயிடும்.